The next question is constant. What are constants? So constant variable na during memory location அதோட வேல்யூ எக்ஸிக்யூஷன் ஆகும் பொழுது வேரி ஆகிட்டே இருக்கும். ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஏக்கு 10 வேல்யூ ஒரு வேரியபிள் ஏயாக இருந்ததுன்னா இன்ட் ஏ அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். அப்படின்னா என்ன, ஏங்கிற ஒரு வேரியபிள் அதோட டேட்டா டைப் இன்டீஜர். ஸோ அதில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ ஃபஸ்ட் எக்ஸிக்யூஷன் அப்போ 10ஆக இருக்குது. அடுத்த தடவை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஏக்கு என்ன இன்புட் கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம். வேற கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோம்னா கான்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு என்டிட்டி, அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது, எக்ஸிக்யூஷன் டைமில் சேஞ்ச் ஆகவே ஆகாது, அதோட வேல்யூ எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு வேரியபிளில் ஒரு நேம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அதில் ஒரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்ட ஒரு மெமரி லொக்கேஷனை கான்ஸ்டன்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணி அதில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எங்கெங்கெல்லாம் அந்த நேமை யூஸ் பண்ணுறியோ எல்லா இடத்துலையும் அது என்னவாக இருக்கும்னா அதே வேல்யூவாக தான் இருக்கும், அதோட வேல்யூ எங்கேயும் சேஞ்ச் ஆகாது. இந்த கான்ஸ்டன்ட்டில் வந்து காமனாக 2 டைப் சொல்லுவோம். ஒன்று நியூமரிக் கான்ஸ்டன்ட், இன்னொன்று ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். நியூமரிக் கான்ஸ்டன்ட்ங்கிறது நம்பர் ஆர் இன்டீஜர் ஆர் டெசிமல். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஸ்ட்ரிங்குன்னா the set of characters enclosed in the double quotation. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். மோஸ்ட் காமனாக ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 255 கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் கொஷின் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர்ஸ் இல்லாமல் எந்த லாங்குவேஜும் நம்ம எழுத முடியாது. ஸோ மெயினாக எல்லா லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ணுற 4 காமன்லி யூஸ்டு ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா arithmetic, assignment, logical and relational. ஸோ arithmetic அப்படிங்கிறது என்னென்னா ப்ளஸ் மைனஸ் ஸ்லாஷ் ஸ்டார் மாட், இது 5 ஆப்ரேட்டரையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், arithmetic ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டு கேரி அவுட் தி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். அண்ட் தென் அசைன்மெண்ட். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது ஈக்குவல் டு சைன் சம்திங், யூ ஆர் அசைனிங் சம் வேல்யூ டு சம் வேரியபிள் or assigning some value to the constant. இது என்னன்னு சொல்லுவோம்னா assignment operator. A is equal to 10. Here equal is assignment operator. And then logical. So logical operator is nothing but most commonly used and, or, nor, or not. இதெல்லாம் என்னது logical operators. And then relational operators அப்படிங்கிறது greater than, less than, greater than equal, less than equal. These are all the relational operator. So the relational operator யூஸ் பண்ணும்பொழுது ஒரு 2 என்டிட்டி இருக்கணும். இப்போ அரித்மேட்டிக்கும் இட்ஸ் அ பைனரி, அசைன்மெண்ட், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எல்லாமே இப்போ நம்ம இதில் பார்க்குறது எல்லாமே பைனரி தான். யுனாரி ஆப்ரேட்டரில் மட்டும்தான் என்ன இருக்கும், உனக்கு சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லாத்துலேயுமே உனக்கு வந்து பைனரியாக தான் இருக்கும். The next thing, could you explain array? அரேஸ். இப்போ ஒரு வேரியபிள்ஸ் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் வடிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா அரேஸாக தான் இருக்கும். ஏன் நம்மளுக்கு அரேங்கிறது வேணும்? அரே மீன்ஸ் இட்ஸ் அ கலெக்ஷன் ஆர் செட் ஆஃப் டேட்டா விச் இஸ் ஹேவிங் எ சேம் டேட்டா டைப். அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா விச் இஸ் ஹேவிங் எ சேம் டேட்டா டைப். ஒரு வேரியபிள் ஏன் நேம் கொடுத்துருக்க. இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராமில் ஒரு 100 வேரியபிள்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ஃபபெட் A to Z 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது. இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, A1, A2, A3, A4 அப் டு A100, எவ்வளோ A1000, எத்தனை வேரியபிள்ஸ் வேணுமோ இப்படி டிக்ளேர் பண்ணணும். இது அத்தனையுமே எல்லாமே ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்குது. எல்லாத்தோட டேட்டா டைப்பும் இன்டீஜராக தான் இருக்குது. அப்போ இத்தனை வேரியபிள் நீ எழுதுறதுக்கே இன்ட் A1, A2, A3 இப்படி எழுதி ஒரு பேர் நேம் கொடுத்து எழுதுறதுக்கே என்ன ஆகும், நமக்கு தனித்தனி மெமரி லொக்கேஷனில் எழுதுறதே இட்ஸ் எ டிடிஎஸ், கோடிங்கே டிடிஎஸ்ஸாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரே குரூப்பான டேட்டா இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே காமன் நேம் கொடுத்து அதோடைய சைஸை மட்டும் கொடுத்து அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக டிஃபைன் பண்ணோம். அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம அரே அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட், இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்டோர் பண்ணும் பொழுது இஃப் இன்ட் A of 10 அப்படின்னு பண்ணினா A of 0லேருந்து A of 9 வரலும் டோட்டலாக 10 லொக்கேஷன்ஸ், 10 மெமரி லொக்கேஷன்ஸ் உனக்கு ரிசர்வ் பண்ணியாச்சு யூஸ் பண்ணுறதுக்கு.
ஸோ இதில் எப்படி வேல்யூ ஸ்டோர் ஆகும்னா ஃபஸ்ட்டு ஏ ஆஃப் 0, அடுத்து ஏ ஆஃப் 1, அடுத்து ஏ ஆஃப் 2, இப்படி தான் கன்சிக்யூட்டிவாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏ ஆஃப் 0க்கு அப்புறம் ஏ ஆஃப் 10, ஏ ஆஃப் 9 ஸ்டோர் ஆகாது. ஏ ஆஃப் 9க்கு அப்புறம் ஏ ஆஃப் 2, இப்படி மாறி மாறி ஸ்டோர் ஆகாது. இது ஒன் ஆஃப்டர் த அதர் தான் போகும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் அரே. நெக்ஸ்ட், what do you understand by a subroutine? சப்ரூட்டீன், ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன் இது எல்லாமே ஒன்று தான். நம்ம வந்து சீலெல்லாம் படிக்கிறப்ப ஃபங்க்ஷன் தான் படிப்போம். சப்ரூட்டீன் அப்படின்னு எங்கே படிச்சிருப்போம்? பாஸ்கல், அதில் நீங்கள் படிச்சே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சப்ரூட்டீன்கிற வேர்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆர் ப்ரொசீஜர், ஜாவாவில் ப்ரொசீஜர் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இட்ஸ் நத்திங் பட் அ ஸ்டேட்மெண்ட்ஸ், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஏதாவது ஒரு காமனாக ஒரு நேம் உள்ளே நீ ஸ்டோர் பண்ணியிருப்ப. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேமை கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் ஹெட்டுக்கு கீழே ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். ஸோ உன்னோட மெயின் ப்ரோக்ராமோ இல்லை இன்னொரு ஃபங்க்ஷன் உள்ளேயோ அந்த நேம் நீ ஆல்ரெடி எழுதியிருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணினா உனக்கு என்ன ஆகும்? அந்த ஃபங்க்ஷன் கால் நீ எங்கே இருக்கோ அந்த நேமில் எங்கே இருக்க ப்ரோக்ராமை அது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து உனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதர்வைஸ் நீ அங்கே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுன்னா ஃபுல் கோடையுமே என்ன பண்ணும்? திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும். என்ன இதோட பர்பஸ்னால், நீ இப்போ ஒரு ஃபங்க்ஷனை உன்னோட கோடில் ஒரு 10 டைம்ஸ் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னோம்னா நீ ஒரே ஒரு தடவை தான் ஃபங்க்ஷன் எழுதுவ. மற்ற எல்லா இடத்துலையும் அந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும் பண்ணால் போதும். இஃப் இட் இஸ் நாட் அவைலபிள், திஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபீச்சர் அவைலபிள் இல்லைன்னா அந்த கோடிங்கில் நீ 10 டைம்ஸ் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப எழுதணும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லோ லெவல் அண்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். ஸோ இந்த லோ லெவல் லாங்குவேஜுங்கிறது 0s and 1s. நம்ம மோஸ்ட் காமன்லி வந்து மெஷின் லாங்குவேஜையும் அசம்பிளி லாங்குவேஜ் இது ரெண்டுத்தையுமே லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஹியூமனுக்கு புரிகிற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் சி ஆர் ஜாவா ஆர் பைத்தான், இதெல்லாம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு, what do you understand by machine code? ஸோ மெஷின் கோட் அப்படின்னா என்ன? மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் which is nothing but low level language. இந்த லோ லெவல் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ்ங்கிறது நம்மளுக்கு புரிகிறது, யூஸருக்கு புரிகிறது. அதை கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு இடையில ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர், அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கம்பைலர்னு சொல்லுவோம். The compiler is nothing but to translate the high level programming language into low level programming language. That means machine understandable machine code கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு பேரை தான் நம்ம கம்பைலர் அப்படின்னு சொல்கிறோம்.